வணக்கம் நண்பர்களே, உங்கள் சங்கு சக்கரம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம வீடியோல பாக்குறதுக்கு ரொம்ப அழகா கியூட்டா இருக்கிற வாத்துகளை பத்தி உங்களுக்கு தெரியாத 50 சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்க போறோம். கடைசி வரைக்கும் பாருங்க, ஏன்னா கடைசியில ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இருக்கு. வாத்துகள் ஒரு வகை பறவை இனத்தை சேர்ந்தவை. வாத்துகள் ஒரு வகை பறவை இனத்தை சேர்ந்தவை. இவை நீர் மற்றும் நிலம் என இரண்டிலும் வாழக்கூடியவை. வாத்துகள் நன்னீர் மற்றும் உப்பு நீர் என இரண்டிலும் காணப்படும். ஆண் வாத்துகளை ட்ரேக் என்று அழைக்கப்படுகின்றன. பெண் வாத்துகள் பொதுவாக டக் என்றே அழைக்கப்படும். வாத்து குஞ்சுகளை டக்லிங்ஸ் என்று சொல்வோம். வாத்துகள் கூட்டமாக வாழ விரும்பும் சமூக விலங்குகள். உலகெங்கிலும் பல வகையான வாத்து இனங்கள் உள்ளன. உடல் அமைப்பு. வாத்துகளின் கால்கள் துடுப்பு போன்று இருக்கும். இது நீந்துவதற்கு உதவுகிறது. இவற்றின் கால்களில் நரம்புகள் அல்லது இரத்த நாளங்கள் குறைவாக இருப்பதால் பனிக்கட்டியிலும் குளிரிலும் நடக்க முடியும். வாத்துகளின் இறக்கைகள் நீர்ப்புகா தன்மை கொண்டவை. இவற்றின் உடலில் ஒரு சிறப்பு சுரப்பி உள்ளது. அது ஒரு வகை எண்ணெயை உற்பத்தி செய்து இறக்கைகளை பாதுகாக்கிறது. வாத்துகளுக்கு 3 இமைகள் உள்ளன. வாத்துகளின் அலகு மிகவும் உணர்திறன் கொண்டது. இவற்றின் கழுத்து மிகவும் நெகிழ்வானது, அதனால் தலையை பின்னோக்கி திருப்ப முடியும். உணவு முறை. வாத்துகள் அனைத்துண்ணிகள். இவை புல், தானியம் மற்றும் சிறு பூச்சிகளை உண்ணும். இவை மீன்கள் மற்றும் தவளைகளையும் பிடித்து உண்ணும். வாத்துகளுக்கு பற்கள் கிடையாது. அவற்றின் அலகின் ஓரங்களில் லாமெல்லா எனப்படும் சீப்பு போன்ற அமைப்பு இருக்கும். இது தண்ணீரில் உணவை வடிகட்ட உதவும். இவை சிறிய கற்களையும் விழுங்கும். இது வயிற்றில் உணவை அரைக்க உதவுகிறது. வாழ்வியல் மற்றும் பழக்கங்கள். வாத்துகள் நீண்ட தூரம் பறக்கும் திறன் கொண்டவை. சில வாத்துகள் மணிக்கு 40 முதல் 60 மைல் வேகத்தில் பறக்கும். வாத்துகள் தங்களை எப்போதும் சுத்தமாக வைத்துக் கொள்ளும். இவை ஒற்றை காலில் நின்று தூங்கும் பழக்கம் கொண்டவை. தூங்கும்போது எதிரிகளிடமிருந்து தப்பிக்க ஒரு கண்ணை திறந்து வைத்துக்கொண்டு தூங்கும் திறன் இவற்றிற்கு உண்டு. வாத்துகள் முட்டையிட்டு குஞ்சு பொரிப்பவை. ஒரு பெண் வாத்து வருடத்திற்கு 50 முதல் 200 முட்டைகள் வரை இடும். முட்டைகள் பொரிய சுமார் 28 நாட்கள் ஆகும். பிறந்த சில மணி நேரத்திலேயே வாத்து குஞ்சுகள் நீந்தத் தொடங்கிவிடும். வாத்து குஞ்சுகள் தங்கள் தாயை பின்தொடர்ந்து செல்வதை இம்ப்ரிண்டிங் என்பார்கள். ஒலி மற்றும் தொடர்பு. எல்லா வாத்துகளும் குவாக் குவாக் என்று கத்தாது. பெண் வாத்துகள்தான் பொதுவாக சத்தமாக கத்தும். ஆண் வாத்துகள் மென்மையான சீரல் அல்லது விசில் போன்ற சத்தத்தை எழுப்பும். வாத்துகளின் சத்தம் எதிரொலிக்காது என்பது ஒரு பொதுவான கட்டுக்கதை, ஆனால் அது உண்மையில்லை. வியக்கத்தக்க உண்மைகள். வாத்துகள் 2 முதல் 12 ஆண்டுகள் வரை உயிர் வாழும், இனத்தை பொறுத்து. மேலாட் வகை வாத்துகள் மிகவும் பிரபலமானவை. வாத்துகள் இடம்பெயரும்போது ஆயிரக்கணக்கான மைல்கள் பயணம் செய்யும். இவை வி வடிவில் கூட்டமாக பறக்கும். அண்டார்டிகாவை தவிர உலகின் அனைத்து கண்டங்களிலும் வாத்துகள் வாழ்கின்றன. வாத்துகளின் பார்வை திறன் மிக அதிகம். அவை 360 டிகிரி கோணத்தில் பார்க்க முடியும். இவற்றின் கேட்கும் திறன் மனிதர்களை விட மிக அதிகம். வாத்துகள் மிகவும் புத்திசாலித்தனமானவை. இவை முகங்களை அடையாளம் காணும். வீட்டு வாத்துகளால் பொதுவாக உயரமாக பறக்க முடியாது. காட்டு வாத்துகள் குளிர்காலத்தில் வெப்பமான இடங்களுக்கு இடம்பெயரும். சில வகை வாத்துகள் நீருக்கு அடியில் 20 அடி ஆழம் வரை சென்று உணவு தேடும். வாத்துகளின் இறக்கைகள் தலையணைகள் மற்றும் ஆடைகள் செய்ய பயன்படுகின்றன. இவை விவசாயிகளுக்கு நண்பனாக இருக்கின்றன, ஏனென்றால் பயிர்களை அழிக்கும் புழுக்களை இவை உண்ணும். டொனால்ட் டக் என்பது உலக புகழ்பெற்ற ஒரு கார்ட்டூன் வாத்து பாத்திரம். வாத்துகளை வளர்ப்பது பல நாடுகளில் ஒரு முக்கியமான தொழிலாக உள்ளது. வாத்துகள் மகிழ்ச்சியாக இருந்தால் தலையை ஆட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும். என்ன நண்பர்களே, இன்னைக்கு சொன்ன இந்த 50 தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இதுல உங்களுக்கு பிடிச்ச ஃபேக்ட் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சங்கு சக்கரம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு சூப்பர் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.